Allahu 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 Allah Allahu 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 Allah. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. قال النبي صلى الله عليه وسلم as-sadaqatu tutfi'u ghadaban rabbi. Wa fi maqamin akhar as-sadaqatu raddul qada'i wa raddul bala'i. Sadaqallahul aliyyul azim wa sadaqa rasuluhun nabiyyul karim wa nahnu ala dhalika minasy syahidin wasyakirin walhamdulillahi rabbil alamin. அன்பினித்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமதான் மாதத்தின் 2 ஜும்ஆக்கள் கழிந்து 3வது ஜும்ஆவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்னும் மீதம் இருப்பது ஒரே ஒரு ஜும்ஆ மட்டும்தான். கடைசி 10 நாம் நுழைய இருக்கிறோம். இந்த கடைசி 10 அல்லாஹ் 2 அமல்களை வைத்திருக்கிறார். ஒன்று இஅ்திகாஃபுடைய அமல், இன்னொன்று லைலத்துல் கத்ருடைய அமல். பிறகு 30 நாட்களும் நோன்பு நோட்டதற்காக அல்லாஹ் தருகின்ற வெகுமதிதான் ஈதுல் ஃபித்ர் என்கிற மகத்தான ஈகை திருநாள். நமது இதயமெல்லாம் நிரம்பி வழியும் திருநாள். இந்த கடைசி 10 இஅ்திகாஃப் ஒவ்வொரு பள்ளியிலேயும் அந்த மஹல்லாவை சார்ந்து யாராவது ஒருவராவது இருக்க வேண்டும். ஒருவர் இஅ்திகாஃபில் இருந்தாலும் அந்த மஹல்லாவை பொறுத்த மட்டிலும் அத்துணை பேருடைய அவர்களது பொறுப்பிலிருந்து நீங்கும். ஒருவர் கூட இல்லை என்றால் அந்த மஹல்லாவில் உள்ள அனைவரும் அதற்கு ஜவாப்தாரியாக ஆவார்கள். எனவே அந்தந்த மஹல்லாக்களிலே இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நமது பள்ளியிலும் ஒவ்வொரு வருடமும் இஅ்திகாஃப் இருப்பதற்காக ஆசையோடு வந்து தங்குகிறார்கள். அப்படி முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வருடம் முழுக்க நாம் இஅ்திகாஃப் இருக்கலாம். எப்பொழுதெல்லாம் நாம் பள்ளிக்குள்ளே நுழைகிறோமோ அப்பொழுதெல்லாம் இஅ்திகாஃபினுடைய நியத்தை வைத்துக் கொண்டால், யா அல்லாஹ், நான் நியத்து செய்கிறேன், இந்த பள்ளிக்குள் இருக்கும் அந்த நேரம் எல்லாம் நான் இஅ்திகாஃபை நியத் செய்கிறேன் என்று சொன்னால் அந்த இஅ்திகாஃபினுடைய சட்டங்கள் அவர் மீது வரும். யாரிடத்திலும் கண்டறியும் பேசக்கூடாது, உலக பேச்சில் ஈடுபடக்கூடாது, இபாதத்தில் இருக்க வேண்டும். இது போன்ற அவர் 1 மணி நேரம் இருந்தாலும் அந்த 1 மணி நேரம் இஅ்திகாஃபில் இருந்த நன்மை கிடைக்கும். அதே போன்றுதான் தராவீஹ்க்காக வருகிறோம். இஷாவிலிருந்து நீண்ட நேரம் இருக்கிறோம். இஅ்திகாஃபில் நியத்தை வைக்கலாம். ஒரு சிலர் தொஹருக்கு வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், தொஹர் முடிந்த பிறகு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பள்ளியிலேயே இருக்கிறார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரம் அமைதியாக, எதுவுமே உதவில்லை என்றாலும் சிறிது நேரம் பள்ளிக்குள்ளே அமைதியாக இருப்பதின் மூலம் ஒரு சுக்கூன் அவர்களுக்கு கிடைக்கிறது. உண்மையிலே கிடைக்கும் இடம் தானே,
கிடைத்துத்தானே ஆகும். பள்ளி அதற்காகத்தானே ரொம்ப நமக்கு வழங்கி இருக்கிறான். பெரும் பாக்கியம் அல்லவா? கல்பு பள்ளியோடு ஒட்டி இருப்பதே அல்லாஹ்வுடைய அரிசியின் நிழல் கிடைப்பதற்கு காரணமா. முடித்தால் ஓடுகின்ற நிலையிலிருந்து அந்த கல்பு கொஞ்சம் பள்ளியை விட்டும் விலகுவதற்கு மனதில்லாமல் இருப்பது. எப்படிதான் பள்ளியை விட்டு போறது? வேற வழி இல்லை, நான் போய்தான் ஆகணும். சரி போலே. இந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் அந்த கல்புக்கு ஒரு சுக்கூன் தரத்தான் செய்கிறான். நாளைக்கு கியாம நாளிலே அவர்களுக்கான மதிப்பு நிச்சயம் உண்டு. எனவே இந்த வகையில் சின்ன சின்ன நேரங்களை நாம் எத்திகாஃபுடைய நியத்தை வைத்து நம்மை பெற்றுக் கொள்ளலாம். லைலத்துல் கத்ரை நாம் சொல்லி அறிய வேண்டியதில்லை. அது அவ்வளவு கல்புக்கு சந்தோஷம் தருகின்ற இரவு. நன்மைகளை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளை நம் மீது கொட்டுகின்ற இரவு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கடைசி 10 நெருங்கிவிட்டாலே மக்கள் நம்மிடத்தில் கேட்பது, கொஞ்சம் ஜகாத்தை பற்றி சொல்லுங்கள் ஹஸ்ரத், ஜகாத்தினுடைய சட்டங்களை எல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்கள் என்று சொல்வார்கள். உண்மைதான். நாம் ஜகாத்தை ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் ரமதானுடைய மாதத்தில் தர வேண்டிய ஒன்று என்றுதான் நாம் அதை ஃபார்ம் பண்ணி வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அத்துணை பேருக்கும் ஜகாத் ரமதானில் கடமையாவதில்லை. ஒருவருக்கு ஜனவரியில் கடமையானால் அடுத்த ஜனவரி, ஒருவருக்கு மார்ச்சிலே கடமையானால் அடுத்த மார்ச், ஒருவருக்கு ரபீஉல் அவ்வலிலே கடமையாக இருந்தால் அடுத்த ரபீஉல் அவ்வல். இப்படி அனைவருக்கும் மாறி மாறித்தான் கடமையாகும். அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு 70 நன்மை கிடைக்கிறது என்கிற ஒரே காரணத்துக்காக நாம் அத்துணை நபர்களுமே ரமதானுடைய மாதத்தை தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி நாம் ரமதானுடைய மாதத்தை தேர்ந்தெடுத்து ரமதான் டு ரமதான் என்கிற கணக்கில் வைத்தால் ரமதானுக்கு முன்பாகவே அதனுடைய கணக்கை நாம் எடுக்க வேண்டும். ரமதானில் வைத்து மண்டையை பீத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி நாம் ரமதானில் வைத்து அதை கணக்கு பார்க்கிற காரணத்தினால் தான் கணக்கை ஒழுங்காக பார்க்க முடியாமல் குத்து மதிப்பாக தரக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். ஆனால் ஜகாத் என்பது குத்து மதிப்பாகவோ அல்லது அளவை தாண்டி தருவதற்கு உரியதல்ல. ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு அளந்துதான் தருகிறார். அல்லாஹ் எவருக்கும் அளவில்லாமல் தருவதில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபகத்தரஹு தக்தீரா என்கிறான். நாம் நிர்ணயம் செய்துதான் தருகிறோம். யாருக்கு எவ்வளவு, எப்படி, எங்கே என்றெல்லாம் அனைத்தையும் அல்லாஹ் முடிவு செய்துதான் தருகிறான். எந்த முடிவும் இல்லாமல் அப்படியே கொட்டுகிறான். ரப்புக்கே கணக்கு தெரியாது. இல்லை இல்லை, அவனே கணக்கு பார்த்துதான் தருகிறான். குர்ஆனிலே ஒரு இடத்தில் சொல்லுகிறான், நான் கணக்கில்லாமல் கொட்டி விடுவேன், நான் கணக்கில்லாமல் அவனுக்கு ரிசுக்கை தந்து விடுவேன். அப்படி தந்தால் அவன் வழிகட்டு போவான். அவன் எனக்கு கோபத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே நடந்து விடுவானோ என்றுதான் அவனுக்கு நான் அளந்து தருகிறேன் என்கிறான். அப்படி என்றால் அவனே அளந்துதான் தருகிறான். அவன் அளந்துதான் கேட்கிறான். அவன் அளவில்லாமல் தந்து நீங்களும் அளவில்லாமல் கொடுங்கள் என்று சொல்லவில்லை. நம்மை பார்த்து சொல்லுகிறான், நான் அளந்துதான் தருகிறேன், நீரும் கணக்கிட்டு அளந்து கொடுப்பா. அது போதும். 100க்கு 2.5 என்றால் 2.5 கொடுப்போம். 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் நீ தர வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் நம்மை பார்த்து 100க்கு 2.5 தானே என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது பள்ளி பெறுகிற நேரத்தில் லட்சத்தை எத்துகிற போது தலை சுற்றுகிறது. எப்படியனா இந்த பணத்தை நான் எடுப்பேன் தருவேன் என்று அழகான வழிமுறைகள் இருக்கிறது பெரியவர்கள். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நகைகள், அதற்கான ரேட், இன்றைய ரேட் என்ன? ஏதாவது ஒரு நாளை நாம் முடிவு செய்வோம் அல்லவா கணக்கெடுப்பதற்காக. அன்றைய தினத்தினுடைய நகையின் ஒரு பவுனுக்கு என்ன ரேட் என்று பார்க்க வேண்டும். அந்த ரேட்டை போட்ட பிறகு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நகை புது நகை அல்ல, புழங்கிய நகை. அப்படி என்னால் புழங்கப்பட்ட நகையை நாம் விற்க போனால் அவர்கள் என்ன ரேட்டுக்கு எடுக்கிறார்கள் என்பதை தெரிந்து அந்த ரேட்டை வைத்து
இருக்கிற நகைகளுக்கு எத்தனை லட்சம் கிரயம், அந்த கிரயத்தை எழுதி கொள்ள வேண்டும். பிறகு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணங்கள், கைவசம் இருக்கக்கூடிய பணம் அல்லது பேங்க் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பணம், பிறகு அட்வான்ஸ்களாக நாம் தந்திருக்கக்கூடிய பணம், யாரைக்கேனும் கடனாக தந்திருந்தால் அந்த கடன் திரும்ப வந்துவிடும் என்ற நம்பிக்கை இருந்தால் அந்த பணம், இவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து டோட்டல் எவ்வளவு அதை போட்டுக்கொள்ள வேண்டும். பிறகு நம்முடைய வணிகம், நம்முடைய வியாபாரம், அந்த வியாபாரத்திலே கடைகண்ணிகளாக இருந்து நாம் வஸ்துகள் வைத்திருந்தால் அந்த வஸ்துகள் அனைத்துக்கும் ஒரு கிரயம் போடும். அதை தனித்தனியாகவும் போடலாம், ஒவ்வொரு பொருளாகவும் போடலாம். ஒட்டுமொத்தமாக ஒரு கணக்கெடுப்பு ஒருவர் செய்ய முடியும் என்றால் அவர் பார்த்தாலே சொல்லி விடுவார், கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துக்கு இருக்குது, ஒரு 40 லட்சத்துக்கு இருக்குது, ஒரு 80 லட்சத்துக்கு இருக்குது என்று சொன்னால் அந்த கணிப்பையும் ஷரியத் மதிக்கிறது. ஆனால் அந்த கணிக்கக்கூடியவர் உயர்ந்த மனப்பக்குவம் உள்ளவராக இருக்கணும். யார் ரொம்ப லோவா கணிக்கிறாங்களோ அவங்களை கூட்டிட்டு வந்து கொஞ்சம் பார்த்து கணிங்கன்னு சொல்லி அவங்கள அல்லாஹ்வை பயந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அந்த வஸ்துக்கள் அனைத்துக்கும் பெரும் பெரும் மிஷின்கள் இருந்தால் அந்த பெரும் பெரும் மிஷின்களுக்கு நாம் என்ன ரேட் என்று போட வேண்டும். அல்லது அந்த மிஷின்கள் எந்த வஸ்துக்களை எல்லாம் வெளியாக்குகிறதோ அந்த மிஷின்கள் மூலமாக நாம் என்ன வஸ்துக்களை தயார் பண்ணுகிறோமோ அந்த தயாரிக்கப்பட்ட வஸ்துகள் அவைகளுக்கெல்லாம் ஒரு ரேட்டை போட வேண்டும். அந்த ரேட்டை போட்டு அவைகளை கையில் வைத்துக் கொண்டு இது அனைத்தும் நமக்குரியதல்ல, இதிலே மற்றவர்களிடமிருந்து நாம் வாங்கி விற்று அந்த பணத்தை அவர்களுக்கு தர வேண்டும். அப்படிப்பட்ட வஸ்துகள் நிறைய வாங்கியிருப்போம், நாம் நிறைய வாங்கியிருப்போம், நாம் தர வேண்டியது. ஆனால் நாம் நிறைய தந்திருப்போம், நமக்கு வர வேண்டியது. இப்பொழுது வர வேண்டியதும் இருக்கும், தர வேண்டியதும் இருக்கும். அந்த பணம் அதையும் அந்த டோட்டலையும் ஒட்டுமொத்த டோட்டலாக சேர்க்க வேண்டும். நகையினுடைய கையிலே இருக்கக்கூடிய இருப்பு தொகை, இந்த வியாபாரத்தினுடைய உள்ளே இருக்கும் சரக்குகள் அனைத்துடைய பணம், இந்த ஒட்டுமொத்த டோட்டலையும் போட்ட பிறகு நாம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறோம் என்பதை இதிலிருந்து கழிக்க வேண்டும். நாம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறோம் என்பதை இதிலிருந்து கழிக்க வேண்டும். வர வேண்டிய தொகை என்ன, அதை இதிலே சேர்க்க வேண்டும். இப்பொழுது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு மபலக், ஒட்டுமொத்தமான ஒரு ரிசல்ட் கையிலே வந்துவிடும். இப்பொழுது ஷரியத் சொல்கிறது, நீங்கள் இந்த ஜகாத்தை என்று நீங்கள் தொடங்குகிறீர்களோ தருவதற்காக அடுத்த வருடம் வரையிலும் நீங்கள் அதிலிருந்து தந்து கொண்டே இருக்கலாம். நோ டென்ஷன், நோ பிபி என்று சொல்ற மாதிரி எந்த கவலையும் பட தேவை. என்ன தொகை வருகிறதோ, உதாரணமாக ஒருவர் அவருடைய வியாபாரத்தை அனுசரித்து சில நேரங்களிலே 50 லட்சம் 60 லட்சம் 1 கோடி என்றெல்லாம் வந்துவிடும். சாதாரணமாக இருக்கும் போது எப்படியும் 2.5 லட்சம் 3 லட்சம் எல்லாம் தர வேண்டி வரும். அப்படி வருகிற போது அவர் இப்பொழுதே அந்த பணத்தை தந்தாக வேண்டும், இப்பொழுதே அதை அவர் தந்தாக வேண்டும். ஷரியத் அப்படியெல்லாம் எவரையும் சிரமப்படுத்துகின்ற ஷரியத் அல்ல. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அவனுடைய சக்திக்கு உட்பட்டு தான் நாம் அவர்கள் மீது கடமையாக்குவோம். சக்திக்கு அப்பாற்பட்டு அவர்களை நொடிய வைக்க மாட்டோம், அவர்களை குனிய வைக்க மாட்டோம், அவர்களது எலும்புகளை ஒட்டிக்க மாட்டோம், அவர்களது நரம்புகளை தளரவிட மாட்டோம். அவர்களை கெத்தாக கௌரவமாக கண்ணியமாக நாம் நிற்கத்தான் வைப்போம். எல்லாம் சொல்றேன். எனவே நாம் கணக்கெடுப்பது அந்த நேரத்தில் கணக்கெடுக்க வேண்டும். எவ்வளவு தர வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும். அந்த முடிவு செய்யப்பட்ட பணத்தை கணக்கெழுதி கொண்டு வருடமெல்லாம் தரணும். ஒரு வருடத்துக்கு தந்து அதை நிறைவேற்றணும். அடுத்த ஜகாத் கொடுக்கிற தேதி வருகின்ற வரையிலும் தந்து கொண்டே இருக்கலாம். இல்லையே ரப்பு தந்து இருக்கிறான், இப்பவே தந்து விடலாம் என்கிற எண்ணம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், பிற்படுத்தவே வேண்டாம். ஹஜ்ரத் சொன்னார்கள், ஒரு வருடத்துக்கு தரலாம் என்று. கையில் இருக்க நாம் பிற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
கையில் இல்லை என்றால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தர சொல்கிறேனே தவிர, கையில் இருக்குமானால் உடனே நிறைவேற்றி விடுங்கள். மௌத் ஹயாத் எதுவும் நமக்கு நம்பிக்கை இல்லை. பிறகு அந்த கையில் உள்ள பணம் தங்குமா தங்காதா, அதற்கு ஏதேனும் மருத்துவ செலவு வந்துடலாம், அதற்கு ஏதேனும் தேவைகள் என்று வந்துடலாம், அல்லது அதை எவரேனும் கடன் கேட்டு வந்துடலாம். அந்த பணத்துக்கு பல ஹானிகள் இருக்கிறது, அபாயங்கள் இருக்கிறது. அந்த பணத்தை கையில் இருப்பில் இருந்தால், அது கையில் வைத்திருந்தாலே அபாயம்தான். காரணம், அந்த பணம் யாருக்குரியதல்ல, நமக்குரியதல்ல. அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய பணம். அந்த பணத்தை கையில் வைத்திருக்க கூடாது. சிலர் சொல்லுவார்கள், ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய பணம் அழுக்கு பணம். இப்படியெல்லாம் அதற்கு அர்த்தம் வைக்க கூடாது. அந்த பணம் அழுக்கு, அழுக்கை குடித்து விடுங்கள், அழுக்கை கையில் வைக்காதீர்கள். இப்படி சொன்னால் வாங்குறவனுக்கு அழுக்க தரான்னு நினைக்க மாட்டாங்களா? அது அழுக்கல்ல, கணக்கெடுத்து அதிலிருந்து கழித்தல், அனைத்தையும் கூட்டுதல், தன்னிடத்தில் இருக்கிற பேலன்ஸ், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நகையின் தொகை, தன்னுடைய வியாபாரத்தினால் கிடைக்கின்ற அந்த பணம், இவைகள் அனைத்தையும் கூட்டி நாம் தர வேண்டியதை, பிறருக்கு தர வேண்டியதை, கடன் தொகையை கழித்து வர வேண்டிய தொகையை சேர்த்து அதிலிருந்து ஏழைகளுக்காக தர வேண்டிய பணம் என்று நாம் கழிக்கின்றோமே, அந்த கழிப்பு தொகையை தவிர அது அழுக்கு தொகை. அதை எவர் பெறுகின்றார்களோ அவர்களை பொறுத்த மட்டிலும் அது மிக பரக்கத்தான பணம், அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கும் பணம். அந்த பணத்தை பெறுவதற்கே நோக்கம் என்னவென்றால், நீ காலமெல்லாம் பெற்றுக்கொண்டே இரு என்கிற அர்த்தம் அல்ல. நீ பெற்றுக்கொண்டே இருந்து நீயும் கொடுப்பவனாக மாறு என்கிறதுதான் அந்த நோக்கம். காத்தினுடைய நோக்கமே அதுதான். பெற்றுக்கொண்டே இருக்காதே, அதை பெற்றுக்கொண்டு சீக்கிரத்தில் உன்னை மாற்று, உன்னுடைய தரத்தை மாற்று, நல்ல முறையில் உயர்ந்து விடு, நீயும் கொடுக்கும் அளவுக்கு வந்து விடு. இதுதான் நோக்கம். மக்கத்து முஹாஜிரீன்கள் மதீனா நகரத்துக்கு வந்தார்கள். 10 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கிறது. மக்கத்து முஹாஜிரீன்கள் மதீனாவுக்கு வரும்போது போட்டிருந்த ஆடையை தவிர்த்து எதுவும் இல்லை. மதீனத்து முஹாஜிரீன்கள் அவர்களுக்கு அடைக்கலம் தந்து, அவர்களுக்கு உணவு உதவிகள் எல்லாம் செய்து, அவர்களிலே நபியவர்கள் மக்கத்த முஹாஜிர் ஒருவர், மதீனத்த அன்சாரி ஒருவர், இருவரையும் நீங்கள் 2 பேரும் சகோதரர். மக்கத்து முஹாஜிரி, மதீனத்த அன்சாரி, பாருங்கள் நீங்கள் 2 பேரும் சகோதரர் என்று ஆஹா தீஸ்ல வருகிறது. நபியவர்கள் சகோதரர்களாக ஆக்கினார்கள். ஆக்கி இன்ப துன்பங்களிலே நீங்கள் இருவரும் பரிமாறிக்கொள்ளுங்கள். அவர் மக்கத்திலிருந்து வந்திருக்கிறார், எதுவும் இல்லாமல் வந்திருக்கிறார், அவரை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று சேர்த்து விட்டார்கள். அப்படி சேர்த்து விடுகிற நேரத்தில் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்கத்து முஹாஜிர்களிலே உள்ளவர்கள் அழைத்து அவர்களோடு மதீனத்து அன்சாரி சஹாபியை சேர்த்து விட்டார்கள். நீங்கள் அவருக்கு உதவியாக இருங்கள் என்று. அவர் கேட்டார், அன்பரே, சகோதரரே, உங்களுக்கு என்ன வேண்டும்? என்னுடைய நிலங்களில் பாதியை தரவா? எனது வியாபாரத்தில் பாதியை தரவா? எனக்கு ரப்பு என்னென்னலாம் தந்திருக்கிறானோ அதிலெல்லாம் உங்களுக்கும் பாதி அதிலே இருக்கிறது என்றால் நீங்கள் என் சகோதரர் அப்படின்னு சொன்னார். உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை இல்லை, நபி அவர்கள் சகோதரர்களாக ஆக்கினார்கள், நாம் மஹப்பத்தாக சகோதரர்களாக இருப்போம். ஆனால் எனக்கு எதுவும் நீங்கள் இலவசமாக தர வேண்டாம், எனக்கு கொஞ்சம் பணம் கடனாக கொடுங்கள். நல்ல இடத்தை, எந்த இடத்தில் வியாபாரம் சிறப்பாக இருக்குமோ அதை நீங்கள் தான் அறிந்தவர், உள்ளூர்காரர், எனக்கு அந்த இடத்தை காட்டிக் கொடுங்கள். இந்த 2ஐ மட்டும் நீங்கள் செய்தால் எனக்கு பெரிய உபகாரமாகும். கொஞ்சம் பணத்தை கடன் வாங்கி வியாபாரம் நடக்கும் ஸ்தலத்தை அவர் காட்டித்தர அந்த இடத்தில் வைத்து தயிரையும் மோரையும் தான் வியாபாரம் செய்தார். அந்த வெயில் அனைவருக்கும் தெரிந்தது. மக்கத்து வெயில் எப்படி இருக்கும், மதீனத்து வெயில் எப்படி இருக்கும். நமது ஆடைகளை எல்லாம் இங்கே காயப்போட்டால் வெறும் காயும், ஆனால் அங்கே துணிகளை காய போட்டால் அப்பளம் போன்று பொறிக்கப்படும்.
அந்த ஆடையை மடிக்கிற நேரத்தில் பொட 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 என்று சத்தம் வருகிற அளவுக்கு அது காயும். அவ்வளவு வெயில் அடிக்கிற இடத்திலே தயிர் மோர் என்றால் எப்படி வியாபாரம் இருக்கும்? மாஷா அல்லாஹ், சூடு பிடித்தது வியாபாரம். பிறகு அந்த தயிர் மோர் என்று சொல்லி அதிலிருந்து கடைந்தெடுத்து வெண்ணையும் சேர்த்து விட்டார்கள். பிறகு அந்த வெண்ணையை உருக்கி நெய்யும் விட்டார்கள். பிறகு வியாபாரம் பள்ளி பெருகிய காரணத்தால் ஷாம் தேசத்திற்கு, பசனாவிற்கு, சிரியாவிற்கு என்று அக்கப்பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி வியாபாரியாக ஆனார்கள். 10 வருடம் கூட ஆகவில்லை பெரியவர்களே. முஹாஜிரின்கள் மதீனாவுக்குள்ளே வந்து 10 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. ஒரு முஹாஜிர் கூட ஏழையாக இல்லை. பிறகு மதீனத்து அன்சாரிகள் தங்களுடைய ஜகாத்தினுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு மதீனாவுக்குள்ளே எவருமே வாங்குவதற்கு இல்லையே என்று அக்கம்பக்கத்து ஊர்களை தேடி சென்று அவர்களுக்கு ஜகாத்தை தர வேண்டிய அளவுக்கு நிலைமை ஆனதென்றால் இந்த ஜகாத்தின் நோக்கத்தை மக்கத்து முஹாஜிரின்கள் நிறைவேற்றினார்கள். அந்த துவக்க காலத்தில் பெற்றார்களே தவிர பிறகு கொடுக்கும் அளவுக்கு உயர்ந்தார்கள். இந்த நிலை ஏற்பட வேண்டும் என்பதுதான் ஜகாத்தின் நோக்கமே. ஆனால் ஜகாத்தை தருபவர்கள் தந்து கொண்டே இருக்கிறார்கள், வாங்கக்கூடியவர்கள் வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் மௌத்து வரையிலும் என்றால் ஜகாத்தினுடைய நோக்கம் என்ன? அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவதுதானே நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்றால் அந்த எண்ணம் வேண்டும். நாமும் தர வேண்டும், நாமும் கொடுக்க வேண்டும், அல்லாஹ் நம்மையும் கொடுக்கும் அளவுக்கு ஆக்க வேண்டும். இந்த எண்ணம் இருந்தால் மிக குறுகிய காலத்திலேயே அல்லாஹ் ஆக்கி விடுவான். ஆனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் உயர்த்தினான். சஹாபிகளிலேயே மிகப்பெரிய செல்வந்தராக ஆக்கினான் என்றால் அவர்கள் வாங்கிய கடனை முதலிலே நிறைவேற்றினார்கள். அந்த வாய்தாவை நிறைவேற்றினார்கள். அந்த வாய்தா நிறைவேற்றுகின்ற தன்மை நம்மிடத்தில் இல்லாமல் போன காரணத்தால், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிற தன்மை இல்லாமல் போன காரணத்தால் ஒரு மனிதன் வந்து சரக்கை பெறுகிறார். அந்த சரக்கை அயல் நாட்டுக்கு அனுப்புகிறார். அயல் நாட்டிலிருந்து அதற்கான பணம் வந்து விடுகிறது. அந்த சரக்கை தந்தவர் கேட்கிறார், இன்னும் பணம் வரவில்லை என்கிறார். முழுக்க முழுக்க அப்படியே பொய்யை பேசுகிறார். கொடுத்த வாக்கை அப்படியே குழி தோண்டி புதைக்கிறார். இன்னும் பணம் வந்தால் தானே தர முடியும், வரவில்லை என்கிறார். அந்த பொருள்களை சரக்கை கொடுத்தவர் சொல்கிறார், அது எனக்குரியது மட்டுமல்ல, நான் 12 நபர்களிடத்திலே வாங்கி ஒன்றாக சேர்த்து நான் உங்களுக்கு தந்தேன். இப்பொழுது அந்த 12 நபர்களும் என் கழுத்தை நெருக்கிறார்கள், நீங்கள் எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்கிறார். ஆனால் இவரோ வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன், வந்தா தந்துருவனா இல்லையா என்று முழுக்க முழுக்க போய் பேசுகிறார். பிறகு அந்த பணத்தை கொண்டு இடம் வாங்கி கோட்டை கட்டி வாழ நினைக்கிறார். பிறகு அல்லாஹ்வின் சோதனை, அந்த கோட்டையை விற்கும் அளவுக்கு ஆகிறார். தனது தொழில் துறைகளை எல்லாம் விற்கும் அளவுக்கு ஆகிறார். தன்னுடைய வியாபாரத்திலே மிகப்பெரிய சரிவை பார்க்கிறார். இந்த நிலைக்கு காரணம் என்ன பெரியவர்கள்? கொடுக்க வேண்டிய ஜகாத்தினுடைய கட்டாய தொகை ஒரு பக்கம் இருக்க, அடுத்தவர்களின் பணத்தை அபகரித்து வாழுகின்ற தன்மை இருக்கிற காலமெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாம் கபூலியத்தை பெறவே முடியாது. ஆனால் அவர்கள் சிலையை வணங்குகிறார்கள். அவர்கள் ஓரிரை கொள்கை கொண்டவர்கள் அல்ல, சிலையை வணங்குகிறார்கள், பூஜிக்கிறார்கள். அந்த சிலைக்கு முன்னால் சஜ்தா செய்கிறார்கள். அவர்கள் முஷ்ரிக்கீன்களாக பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் உள்ள தன்மைகளை எல்லாம் பார்த்தால் முஃமின்களிடத்திலே, முத்தகீன்களிடத்திலே இருக்க வேண்டிய எல்லா தன்மைகளும் அவர்களிடத்தில் இருக்கு. கொடுத்த வாக்கை அவ்வளவு சுத்தமாக நிறைவேற்றுகிறார்கள். 1ஆம் தேதி என்று சொன்னால் 25ஆம் தேதியே போன் அடிப்பார்களாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்காது, வந்து சொல்லக்கூடிய செய்திகள் தான். 1ஆம் தேதி என்று சொன்னால் 25ஆம் தேதிக்கு போன் அடிப்பார்கள். உங்களுடைய பணம் நம்மிடத்தில் ரெடியாகி விட்டது, வந்து வாங்கிக் கொள்ளுங்கள், மிகவும் பாரமாக எனக்கு இருக்கிறது, பணத்தை வச்சுக்கிட்டு வைக்க முடியல, வந்து வாங்கிட்டு போயிடுங்க என்பார்களாம். 1ஆம் தேதி சொன்னீங்களே சேட், நீங்க 25ஆம் தேதி கூப்பிடுறீங்களே, என்ன செய்யறது? நீங்க வாங்கிட்டு போனாதான் அடுத்த பணத்தை இறைவன் உள்ள அனுப்புவான். இது இருக்கிற காலமெல்லாம் அடுத்த பணம் உள்ள வராது. ஒழுங்கா வந்து வாங்கிட்டு போகும்.
இதே நமது இஸ்லாமிய சகோதரர்கள் 1ஆம் தேதி என்று சொன்னால் நீங்க தானே 1ஆம் தேதி சொன்னீங்க, நான் என்ன இந்த மாசம் 1ஆம் தேதி சொன்னேனா அப்படி கேட்கிறார். நான் சொன்ன 1ஆம் தேதி வேற, நீங்க வந்த 1ஆம் தேதி வேற. அதனால ஒழுங்கா ஓடி போயிருங்க, இல்லைன்னா ரவுடியை வச்சு நான் மிரட்டுவேன் உங்களை. இந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருந்தால் நமது வியாபாரங்களின் நிலை என்ன ஆகுது? அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஜகாத் இருக்கிறதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தருகின்ற ஜகாத் தான தர்மங்கள் அல்லாஹ்வின் கோபத்தை அணைத்து விடும் சொன்னார். இன்னொரு இடத்துல சொன்னாங்க அஸ்ஸதகத்து ரத்துல் கலாஇ வ ரத்துல் பலாஇ. நீங்கள் தருகின்ற அந்த ஜகாத் தான தர்மங்கள் இருக்கிறதே அது உங்களது விதிகளை கூட மாற்றிவிடும். உங்களுக்கு வர வேண்டிய பலா முசீபத்துகள் ரப்பினால் எழுதப்பட்ட விதிகள் இருக்கும் அல்லவா, அந்த முசீபத்துகள் எல்லாம் நீங்கிவிடும். முசீபத்தான் கொட்டால் தீர்க்கின்றன. அப்படி என்றால் எவ்வளவு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். அந்த ஜகாத்தினுடைய தொகையை நாம் கணக்கிட்டு பிரித்து விட்டால் அதிலே மிக மிக தகுதியானவர்கள் யார் என்று பார்த்தால் நம்முடைய இரத்த பந்தங்கள், நம்முடைய சொந்தங்கள், அவர்களிலே இருக்கக்கூடிய ஏழையானவர்கள், அவர்களை முதலில் உட்படுத்த வேண்டும். அதற்கு பிறகுதான் அதுக்கப்புறம் நெருக்கம், அதுக்கப்புறம் நெருக்கம். இப்படி நம்ம பார்க்கணும். ஊருக்கெல்லாம் கொடுத்துட்டார். தன் உடன் பிறந்த சகோதரி கஷ்டத்திலே இருந்தால் இவர் தந்ததிலே என்ன அர்த்தம் இருக்கிறது? ஊருக்கெல்லாம் தந்து விட்டார். உடன் பிறந்த அண்ணன், தம்பி, உடன் பிறந்த சொந்தங்கள், இந்த ஈதை நான் எப்படி கொண்டாடுவேன்? என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் இன்னும் ஆடை எடுக்கவில்லையே, நான் என்ன செய்வேன் என்ற கவலை இருக்கிற போது ஊருக்கெல்லாம் தர்மம் செய்கிறார். ஆனால் அவரது குடும்பத்தில் உள்ளவர்கள் கவலையில் இருந்தால் இவர் செய்கின்ற தர்மத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது, ஒரு லிஸ்ட் போடுங்க சார் அப்படின்னு சொன்னா நபி அவர்கள் பெரிய லிஸ்ட் எல்லாம் எப்பவுமே போட மாட்டாங்க. நபி அவர்கள் ஷார்ட்டா சொல்லிடுவாங்க, கல்வில பதிகிற மாதிரி. அதை நம்மளும் பதிய வச்சுக்கணும். நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 பந்தங்களுக்கு நீங்கள் தர வேண்டாம். 2 பந்தங்களுக்கு நீங்கள் தர வேண்டாம். அந்த 2 பந்தங்கள் தவிர மற்ற அனைவருக்கும் நீங்கள் தரலாம். எவ்வளவு லேசாக்கிட்டாங்க. அதிலே 2 பந்தங்களிலே ஒரு பந்தம் என்ன? ஒன்று தாய் தந்தை பிள்ளைகள் என்கிற பந்தம். இன்னொரு பந்தம் கணவன் மனைவி என்கிற பந்தம். இந்த தாய் தந்தையர்கள் பிள்ளைகள் என்கிற பந்தம் இருக்கிறதே, தாய் தந்தையர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு சக்காத்தை தரக்கூடாது. பிள்ளைகள் தங்களை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கு தரக்கூடாது. தன்னை ஈண்டெடுத்த, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தன்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கு தரக்கூடாது. அப்படின்னா ஹாலாவுக்கு தரணும், தன்னுடைய தந்தையினுடைய அண்ணனுக்கு தம்பிக்கெல்லாம் தரணும். தன்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கு தரக்கூடாது. தாய் தந்தையர்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு தரக்கூடாது. அங்கேயும் தான் பெற்றெடுத்த பிள்ளை, பிறகு தன்னுடைய அண்ணனுடைய பிள்ளைகளுக்கு தரலாம், தான் தம்பி பிள்ளைகளுக்கு தரலாம், தான் தங்கச்சி பிள்ளைகளுக்கு தரலாம், தங்கச்சிக்கே தரலாம், ரொம்ப தங்கச்சி பிள்ளைகளுக்கு தாராளமாக தரலாம். அப்ப என்ன பந்தம்? இன்னொரு பந்தம் என்ன பந்தம்? கணவன் மனைவிக்கு தரக்கூடாது, மனைவி கணவனுக்கு தரக்கூடாது. இது 2வது பந்தம். இந்த 2 பந்தங்களை தவிர்த்து எல்லோருக்கும் தரலாம். ஆனால் இறை நிராகரிப்பாளர்கள், பல இறை கொள்கை கொண்ட முஷ்ரிக்கீன்கள், இவர்களுக்கு நாம் தரக்கூடாது. ஜகாத்தினுடைய தொகை முழுக்க முழுக்க முஃமின்களுக்குரியது, முஸ்லிம்களுக்குரியது. அதிலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நாங்கள் நற்பணி மன்றம் நடத்துகிறோம், நாங்கள் ஏழைவாடுகளுக்கெல்லாம் உணவளிக்கிறோம், நீங்கள் இதிலே கொடுங்கள் அதிலே கொடுங்கள், பயங்கரமான விளம்பரங்கள் என்று. விளம்பரங்களுக்கு தரக்கூடியவனும் விளம்பரத்தை விரும்பக்கூடியவர். சொந்தங்கள் தேவையுள்ளவர்களாக இருக்க விளம்பரங்களுக்காக தந்தால் அது விளம்பரமாகவே ஆகுமே தவிர ரப்பிடத்திலே கபூலியத்தை பெறுவதற்கு நிறைய விஷயங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக
பள்ளிவாசல் கட்டுகிறோம், பள்ளிவாசல் கட்டுகிறோம், அல்லாஹ்வுக்காக கொடுங்கள். பள்ளிவாசலை கட்டுகிறோம், அல்லாஹ்வுக்காக கொடுங்கள். பள்ளிவாசலை கட்டுகிறோம், அல்லாஹ்வுக்காக கொடுங்கள். வந்த மேலுக்கு இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு நம்முடைய சொந்த பணம் இருக்கும் அல்லவா, கழிக்கப்பட்ட பணம் அல்ல, நமது சொந்த பணம் இருக்கல்லவா, அந்த பணத்தை தர வேண்டும். காரணம், அவர்கள் தனது வீட்டுக்காக அவர்கள் கேட்கவில்லை, அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக கொடுங்கள். அல்லாஹ்வுடைய வீடு என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அங்கே கழிக்கப்பட்ட பணத்தை, ஜகாத்துடைய பணத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. சுத்தமான நம்முடைய பணத்தை அதிலே போட வேண்டும், மனமுவந்து தர வேண்டும். அப்படி நாம் தருகிற நேரத்திலே ஜகாத்தை கொடுக்கும் அளவுக்கு எல்லாம் உயர்த்துவான். ஜகாத்தை கொடுத்து கொண்டிருந்தால் அதையும் தாண்டி அவர்களை மேல் நோக்கி கொண்டு செல்லுவான். பள்ளிகளுக்காக வேண்டி தூய்மையான பணத்தை நாம் தந்து விட வேண்டும். ஒரு சிலர் சொல்லுவார்கள், ஜகாத்துடைய பணத்தை காம்பவுண்ட் கட்டுறதுக்கு தரலாமா சிலர் என்பார்கள். பள்ளிவாசலுடைய ஒரு செங்கலுக்கு கூட தரப்படும். சிலர் கேட்பார்கள், பள்ளிவாசலுடைய பைத்துல் ஹலா, பள்ளிவாசலுடைய மராமத் பணிகள் இதற்கு தரலாமா? இல்லை, இல்லை, அது ஏழைகளுக்கான பணம், அது நமது சொந்தங்களிலே கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கான பணம், அது முஸ்லிம்களிலே நஷ்டப்பட்டு போனவர்களுக்கான பணம், அது முஃமின்களிலே கடன்பட்டு போய் கஷ்டப்பட்டு இருக்கிறார்களே அவர்களுக்கான பணம். அதை அவர்களுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய கோடான கோடி, லட்சக்கணக்கான கோடான கோடி பணங்களை அல்லாஹ் நமக்கு சொந்தமாக கழித்த பிறகும் கூட, ஜகாத்துக்காக நாம் ஒதுக்கிய பிறகும் கூட நம்மிடத்தில் அல்லாஹ் தந்து மகிழ்கிறானே, அதிலிருந்து அல்லாஹுக்கு நாம் தர வேண்டும், அதிலிருந்து நாம் மனமுவந்து தர வேண்டும். அது என்ன ஆகும்? அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கபூலியத்தை பெற்று தரும். ஏனென்றால் அல்லாஹ் நோன்பு வைப்பதில்லை, அல்லாஹ் தொழுவதில்லை. நோன்பு என்பது நமக்குத்தான். அல்லாஹ் அப்படியேதான் அவனுக்கு நோன்பு என்றவன் இல்லை. அவன் எப்பொழுதுமே அவன் உண்ணுவதில்லை, உறங்குவதில்லை, உறவு கொள்வதில்லை, அவனுக்கு அது தேவையும் இல்லை. அவன் தொழுவதில்லை, அவனைத்தான் நாம் தொழுகிறோம். அவன் எந்த நன்மை, அவனுக்காகத்தான் நாம் நன்மை செய்கிறோம். ஆனால் கொடுத்து மகிழ்கின்ற தன்மை அல்லாஹ்வின் தன்மை, பிறருக்கு கொடுத்து மகிழ்கின்ற தன்மை அல்லாஹ்வின் தன்மை. எனவே இந்த தன்மையை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கி விடுகிறான், அடியார்களையும் நெருங்கி விடுகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடியார்கள் துஆ செய்வார்கள் அல்லவா, பலருக்கும் கொடுத்து மகிழ்கின்ற மனிதரை பார்த்தால் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் துன்னா அச்சா ரக்கே, அல்லாஹ் துன்னா சலாமத்தி से रखे, அல்லாஹ் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம கேட்டும், அல்லாஹ் உங்களுக்கு ஆபத்து சாபத்து இல்லாம கேட்டும், அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம். எவ்வளவு பெரிய துஆ! அடியார்களோடும் நெருங்கி விடுகிறான், அல்லாஹ்வோடும் நெருங்கி விடுகிறான் என்றார்கள். அல்லாஹ் அந்த அருள் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி